அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருமறை குர்ஆனினுடைய 2வது அத்தியாயமான அல் பக்ரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தை பற்றியும் அது பற்றியான சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனம் இறைவன் ரமலான் மாதத்தை பற்றி பேசக்கூடிய அதே வசனம்தான். இறைவன் இந்த வசனத்தை துவங்கும் பொழுது ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் என்று ஒரு மாதம் இருக்கிறது, அதுதான் இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டும். ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை மக்களுக்கு தெளிவாக காட்டும். வல் ஃபுர்கான், நன்மை தீமையை பிரித்து காட்டும். ஃபமன் ஷஹீத மின்குமு ஷஹர், எனவே உங்களிலிருந்து யார் அம்மாதத்தை அடைகிறீர்களோ ஃபல்யஸ்முஹு, அதில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வ இன் கான மரீதன் அவ் அலா சஃபர், நீங்கள் பயணத்திலோ அல்லது நோயாளியாகவோ இருந்தால் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர், நீங்கள் மற்ற நாட்களில் கணக்கு செய்து உங்களினுடைய விடுபட்ட நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் பேசி கொண்டு வருகிறான். நம்ம எல்லாருக்குமே நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்டா நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். நோன்பு எல்லாம் எதற்கு கடமையாக்கலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம இறையச்சவாதிகளாக மாற வேண்டும், அதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லி விடுவோம். அல்லாஹ் இந்த ஒரு சலுகையை கொடுக்குறான். நீங்க நோயாளியா இருக்கிறீங்களா, சரி இப்ப நோன்பு வைக்க வேணாம், அப்புறமா எப்பயாவது நோன்பு வச்சுக்கோங்க, ஆனா அடுத்த நாட்கள்ல கணக்கு செஞ்சு நீங்கள் சரியாக உங்களுடைய கணக்கை பூர்த்தி செஞ்சிடணும். இல்ல பயணத்துல போயிட்டீங்களா, இப்ப நீங்க நோன்பை விட்டுருங்க, பயணத்துல இருந்து நீங்க திரும்பி உள்ளூர்ல இருக்கும் பொழுது நோன்பு வைங்க அப்படிங்கிற இந்த ஒரு சலுகை எல்லாம் கொடுத்திருக்கிறான்ல. இந்த சலுகையை கொடுத்தது எதற்கு என்று இறைவன் தொடர்ச்சியாக பேசுகிறான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, இறைவன் உங்களுக்கு எளிமையானதை லேசானதை இறைவன் நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், இறைவன் ஒருபோதும் உங்களுக்கு சிரமமானதை நாட மாட்டான். நீங்க பயணத்துல போனால் நோன்பு வைக்கணும், முடியாம இருந்தால் நோன்பு வைக்கணும் அப்படின்ற சிரமத்தால் தான் நாட மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு லேசானதான் நாடுவான். இந்த சலுகை எதற்காக என்றால் லீ துக்மிலுல் இத்தத்தை, நீங்கள் அந்த கணக்கை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக இறைவன் சொல்கிறான் ஒலி து கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு நீங்கள் இறைவனை பெருமைப்படுத்தவும் அல்லக்கும் தஷ்குரூன், இன்னும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சலுகை உங்களுக்கு. இறைவன் இரண்டாவதாக சொன்ன காரணத்தை பாருங்க, நான் உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கிறேன், அதற்கு நீங்கள் என்னை பெருமைப்படுத்தி என்னிடத்தில் நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டும், அதற்குத்தான் உங்களுக்கு இந்த சலுகை என்று இறைவன் சொல்லி தந்திருக்கிறான். உண்மையிலேயே இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம். இன்னல் இன்சான் அலி ரொப்பிஹி லக்கனூத், இந்த மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஷ்குரூன், மக்களில் பெரும்பான்மையான மக்கள் இறைவனுக்கு நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பல இடத்துல பேசுறான். உண்மையிலேயே நாம் நன்றி செலுத்துவதாக இருந்தால் இறைவன் நமக்கு நேர்வழி காட்டினாங்க, இந்த ஒரே ஒரு அருட்கொடைக்கே வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்தாலும் பத்தாது. யோசிச்சு பாருங்க, உலகத்துல நமக்கு எவ்வளவோ அருட்கொடை இருந்திருக்கு, இருந்தாலும் எல்லா அருட்கொடைகளை தாண்டி இந்த நேர்வழிங்கிற அருட்கொடை இருக்குல்ல, இது எத்தனை பேருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் யோசித்து பாருங்க. இந்த நேர்வழி நமக்கு கிடைத்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய முக்கியமான நபர்கள், நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், இந்த சமுதாயத்திற்கு நலப்பணியில் ஏராளமான பணிகளை செய்தவர்கள், நபிமார்களோடு நெருங்கி பழகிய நபிமார்களினுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், அவர்களுக்கு கூட கிடைக்காத இந்த நேர்வழியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே. யோசித்து பாருங்கள். ஏராளமான உதாரணங்களை நம்மால் எடுத்து சொல்ல முடியும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய மகன் என்ன ஆனார்? ஒரு நபியினுடைய மகன். அவருக்கு இறைவன் இந்த நேர்வழியை நாடவில்லை. அதே போன்று லூத் அவர்களினுடைய மனைவி, அவர்களுக்கு இறைவன் இந்த நேர்வழியை இறைவன் நாடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலானாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். அப்படி இந்த உலகத்திற்கே ஒரு அருட்கொடையாக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள், அவர்களினுடைய தாய் தந்தை கூட இஸ்லாமில் இல்லை. நாளைக்கு மறுமை நாள்ல எல்லோரும் கௌசர் தடாகத்தை நோக்கி போய்கிட்டு இருப்போம்.
ரசூலுல்லாஹ் கௌசர் தடாகத்திலிருந்து மறுமை நாளினுடைய அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக சமுதாயத்தார்களுக்கு எல்லாம் தண்ணீர் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இறைவன் நாடினால் நபி அவர்கள் நமக்கும் கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். அந்த வாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தந்தை அந்த இடத்துல வந்தா ரசூலுல்லாஹ்னால தண்ணி எடுத்து கொடுக்க முடியாது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு யார் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் இருக்கு. அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை யோசித்து பாருங்கள். இந்த நேர்வழிங்கிற ஒரு அருட்கொடைதான் இந்த உலகத்திலும் நம்மை வெற்றியாளர்களாக திகழ செய்கிறது. நாளைக்கு மறுமையிலும் நம்மை வெற்றியாளர்களாக கொண்டு பேசுகிறது. நேர்வழியாளர்னா முஸ்லீமா மாறிட்டாலே நேர்வழியாளர் அர்த்தம் கிடையாது. உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும். இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கணக்கு 800 கோடியை விட தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு வைக்கல. இதுல எத்தனை மக்கள் இஸ்லாத்துல இருக்கிறாங்க? 200 கோடி பேர் தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். மீதி 600 கோடி பேர் வழியிட்ட ஏதோ ஒரு வழியை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள். 200 கோடி பேரும் தூய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் கிடையாது. பெரும்பான்மையான மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஷியாக்கள் என்கின்ற ஒரு பிரிவு. இஸ்லாமியர்களுக்குள்ளே எவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது. இணை வைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். விதத்திற்கு பின்பாக சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் இறைவன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அலியவர்களை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இப்படி தர்காவுக்கு பின்பாக சொல்லக்கூடிய தர்காவாதிகள் இருக்கிறார்கள். அவுலியாக்களுக்கு பின்பாக சென்று அவுலியாக்கள் இடத்துலதான் துவா செய்ய வேண்டும் என்று செல்பவர்கள் இருக்கிறார்கள். இத்தனை பிரிவுகளுக்கு மத்தியில அல்லாஹ் நமக்கு இந்த நேர்வழியை நாடுகிறான். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். அவனிடத்துலதான் வணக்கங்களை புரிய வேண்டும். நபி அவர்கள் தான் இறைவனினுடைய தூதர் என்கின்ற இந்த கொள்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்னா எப்பேற்பட்ட ஒரு அருட்கொடை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். இதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். உலகத்துல பெரும்பெரும் மக்களுக்கெல்லாம் இறைவன் நாடாமல் அல்லாஹ் எனக்கு இந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறானே, இதை நினைச்சு நீ பெருமைப்படுத்தி இறைவனை பெருமைப்படுத்தி அவனுக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக உங்களுக்கு இந்த சலுகைகளை நாம் வழங்கி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உண்மையிலேயே மனித குலத்தில் பெரும்பான்மையான மக்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். சிறுபான்மையான மக்கள் தான் நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். அந்த சிறுபான்மை மக்களாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும். ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு இறைவன் நமக்கு புரிந்திருக்கிற எல்லா விதமான அருட்கொடைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்து மரணிக்க இறைவன் நம் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.